வணக்கம். வாஸ்து கலை என்பது ஒரு அரிய பொக்கிஷம். அதை நமது முன்னோர்கள் ரிஷிகள் தன்னுடைய தவ ஞானத்தால் பல அற்புதமான கருத்துக்களை, வாஸ்து விதிகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். காலையில் ஒரு தம்பி கேட்டார், சமையலறை எப்படி அமைக்க வேண்டும் என்று கேட்டார். நான் தென் கிழக்கு என்று சொன்னேன். அதில் ஒருவர், அந்த நண்பர், சில இடங்களில் அடுப்பை அந்த கிச்சன் ரூம், அதாவது சமையலறையின் நடுவிலே வைக்கிறார்களே, இது சரியா என்று கேட்டார். நிச்சயமாக அது தவறு. ஒரு சமையலறை என்று எடுத்துக்கொண்டால் அந்த சமையலறையினுடைய நீள மகளத்தில் அதுவும் கணிதப்படி இருக்க வேண்டும். அந்த சமையலறைக்கு தென்கிழக்கில் தான் அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். அடுப்பு வைத்து நாம் உணவுகளை சமைக்க வேண்டும். அந்த சமையலறையினுடைய ஈசானிய பாகம் வடகிழக்கு. நான் சொல்வது மொத்த கட்டடத்தினுடைய ஈசானிய பாகம் அல்ல, சமையலறையினுடைய வடகிழக்கு. அதில் தான் கை அழும்பக்கூடிய பேசின் வைக்கணும், அல்லது பாத்திரங்கள் விளக்கக்கூடிய பேசின் அங்கே வைக்கணும். சில இடங்களில் பார்த்தோம்னா பேசினை அவங்க இஷ்டப்படி வைக்கிறாங்க, பின்னாடி வைக்கிறாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. வடக்கும் கிழக்கும் சந்திக்கின்ற இடத்தில்தான் பேசின் அமைக்க வேண்டும். தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்தில்தான் அடுப்பு வைக்க வேண்டும், அடுப்பு பற்ற வைக்க வேண்டும், சமைக்க வேண்டும். இன்றைய நவீன உலகில் நடுவில் வைத்து, அதை விட கொடுமை என்னென்னா, அது அப்படியே சுற்றுற மாதிரி செய்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய அதாவது அந்த அடுப்படி என்று சொல்லக்கூடிய அந்த கிச்சன் அறையில் மையத்தில் வச்சா அது மைய பாகம், அதுக்கு மைய பாகம். நான் சொல்வது வீட்டுக்கு மைய பாகம் இல்லை, அந்த சமையலறைக்கு மைய பாகம். அதில் வைத்தோம் என்றால், அதுவும் பிரம்ம பாகத்தில் வைத்தோம் என்றால், நம்மளுடைய வாரிசுகள் நம்மோடு கருத்து வேறுபட்டு பிரிந்து செல்வதற்கோ அல்லது வேறு இடத்துல குடிபோவதற்கோ 100 விழுக்காடுகள் உண்மை. நான் கண்ட அனுபவம். பல இடங்களில், மிக நாகரிகமான இடங்களில் பணம் படைத்தோர், நான் பொறியாளரிடமும் உரிமையாளரிடம் பல தடவை சொல்லிவிட்டேன், ஆனால் அவங்க நடுவில் தான் வைக்கிறாங்க. அப்படி நடுவில் வைக்கின்ற பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அவரை விட்டு வெளியேறி அந்த இடத்துல குடியிருக்காமல் வேறு இடத்தில் இருக்கிறது, அல்லது ஒரு கம்பெனி அல்லது வணிகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த இடத்தை விட்டு பிரிகிறார்கள். எனவே இந்த அடுப்படி என்பது மிக ஜாக்கிரதையாக வைக்க வேண்டும். சில இடங்களில் பார்த்தோம்னா அடுப்படி வடகிழக்கில் வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக திருநெல்வேலி பக்கம், கேரளாவில் சில பகுதிகளெல்லாம் அடுப்படியை வடகிழக்கில் தான் வச்சுருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. திருநெல்வேலியில் என்னுடைய உறவுக்காரர்கிட்ட கூட கேட்டேன், ஏன் இப்படி வைக்கிறீங்க, தென்கிழக்கில் வைக்கணும், இது பாரம்பரியம்னு சொல்கிறேன். அப்போ அந்த வீட்டினுடைய அந்த பிள்ளை, தலைப்பிள்ளையோ அல்லது தலை பெண்ணோ இவர்களோடு முரண்பட்டு வெளியேறுகிறது. அந்த வீட்டிலே கணவன் மனைவியும் தனிமையாகவே இருக்கிறார்கள். சரி, சிலர் தென்கிழக்கில் வைக்காமல் வடகிழக்கில் வைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் தப்பு என்று மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். அடுப்படி தென்கிழக்கில் வைக்க முடியாவிட்டால் வடமேற்கில் வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். வடமேற்கில் வைத்தால் பெரிய பாதகம் வராது. ஆனால்
நாம் சமைக்கின்ற பொழுது நம்மளுடைய முகம் கிழக்கு பார்த்துருக்கணும், அடுப்பு மேற்கு பார்த்துருக்கணும். அந்த வடமேற்கு பாகத்தில் நம்மளுடைய வலது பக்கம், அதாவது எப்படி இங்கே தென்கிழக்கில் எப்படி வைத்தீங்களோ அதே அமைப்பில் தான் அந்த பக்கமும் இருக்கணும். அப்போ அந்த வடமேற்கில் வடகிழக்கு பாகத்தில் தான் நீங்கள் என்ன செய்திருக்கணும், பேசின் வச்சுருக்கணும். அதுக்கு பக்கத்தில் தான் நெருப்பு, அதாவது அடுப்பு வைத்திருக்க வேண்டும். நீருக்கு அடுத்து நெருப்பு. ஆக நம்மளுடைய வலது பாகம் நெருப்பின் தத்துவம், இடது பாகம் நீரின் தத்துவம். அப்போ ஒரு அடுப்படிக்குள்ளே நுழைகின்ற பொழுது நமக்கு வலது பக்கம், அதாவது கிழக்கு பார்த்து நாம் சமைக்கின்ற பொழுது வலது பக்கம் நெருப்பாகவும் இடது பக்கம் நீராகவும் பேஷன், அதாவது கழுவுறது, அது வைக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அடுப்படியில் அந்த வடகிழக்கில், அந்த அறையினுடைய வடகிழக்கில் பேசின் வைக்கலாம் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுகிறார்கள்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அதில் வாய் கொப்பளிக்கிறார்கள். இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல் துளக்கிறாங்க, அந்த எச்சில துப்புறாங்க. குடும்பம் வரை அதில் கை கழுவாமல் பார்த்துக்கணும், கை கூட கழுவாமல், எச்சில் கையை கழுவாமல் பார்த்துக்கணும். பாத்திரங்கள் விளக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் ஒன்று கேட்கலாம், குடித்த டம்ளர் எச்சி டம்ளர் தானே, சாப்பிட்ட தட்டு எச்சில் தட்டு தானேன்னா அது வேறு. ஆனால் நாம் கையை எச்சில் கையோடு கழுவுறது, காரி உமிழ்வது, துப்புவது, பல் துளக்கி அதை துப்புவது, இதெல்லாம் தயவு செய்து செய்ய வேண்டாம். இன்னொன்று சொல்லுகிறேன், இந்த அடுப்படி என்று சொல்லுகின்ற பொழுது இரவில் நிறைய பாத்திரங்களை போட்டு வைக்காதீர்கள். சுத்தமாக அந்த எச்சி பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு அந்த இடங்களை சுத்தம் பண்ணி விடுங்க. எனவே இப்படி பல விஷயங்களை நீங்கள் ஆராய்ந்து செய்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்கும், நிச்சயமாக பொன்பொருள் சேரும் என்று கூறுகிறேன். வணக்கம்.